இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணி, என்ன மன்னிச்சிட்டியா? ப்ளீஸ் கண்மணி, ஏதாவது பேசு. நான் இங்க இருந்தாலும் என் எண்ணம் முழுக்க உன்னை சுத்தி தான் இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ கவலைப்பட்டு உள்ள இருக்க குழந்தைக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இங்க பாரு கண்மணி, நான் பண்ணது ஆக்சிடென்ட் தான் கண்மணி. அதை தாண்டி கோர்ட்ல மத்தவங்க சொல்ற மாதிரி நான் பெருசா எந்த தப்பு பண்ணல, யாரையும் கொல்லல. அந்த அளவுக்கெல்லாம் நான் தைரியமான ஆள் இல்ல கண்மணி. நீ என்னை தேடி இங்கே வந்திருக்கண்ணா, கண்டிப்பா நீ என்ன மன்னிச்சிட்டல. மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு தடவை சொன்னா எனக்கு அவ்வளவு நம்பிக்கையா இருக்கும். கண்மணி ப்ளீஸ் சொல்லு கண்மணி. இல்லங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இப்படி கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க எப்படி இங்க எனக்காக தவிச்சிட்டு இருக்கீங்களோ, அங்க நானும் உங்களை நினைச்சு துடிச்சிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, உங்களுக்கு போர்வை தருவாங்களா, கொசு கடிக்குமா, இங்க இருக்கிற மத்தவங்களால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமானு நான் 24 மணி நேரமும் உங்களை பத்தி மட்டும் தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் ராகவா, ஆரம்பி. நீதான்டா. வளையல் கடைக்காரன் கூட இவ்வளவு அழகா போட்டு விட மாட்டான்டா. சார், என்ன இருந்தாலும் கைதிங்க தான். ரொம்ப கவனமா பாத்துக்கணும். எவனாச்சும் கூட்டத்துல குழப்பம் பண்ணிட போறான். சரிங்க சார். என் வாழ்க்கையில அம்மாக்கு நிகரா, நம்ம அண்ணனுக்கு நிகரா எனக்காக அதிகமா ஃபீல் பண்ணது, என் மேல அக்கறையா இருந்தது நீ மட்டும்தான். வீரா, எனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் அவ்வளோ நல்லவெல்லாம் அல்ல. எனக்குள்ள நிறைய கெட்ட குணம் இருந்துச்சு. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். உன்னையும் நான் நிறைய காயப்படுத்திருக்கேன். உன் இடத்துல யார் இருந்தாலும் இவ எப்படியோ கெட்டு போட்டுன்னு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஹே கண்மணி, என்னடி பேசுற? ஆமாடி, எனக்கு தெரியும். அக்கா தங்கச்சியா இருந்தாலும் எல்லாமே ஒரு லிமிட் தான். நான் உங்க யார் பேச்சையுமே கேட்டதில்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என் கூடவே இருந்து
நான் செய்யற ஒவ்வொரு தப்பையும் திருத்தி இன்னைக்கு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்திருக்க. இந்த நிமிஷம் என் மனசுல கொஞ்சோண்டு சந்தோஷம் மிச்சம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நீதான். நீ மட்டும்தான். பாரு, கண்மணி, வீரா, அழாதீங்கம்மா. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். கண்மணி சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம். இப்படி மாத்தி மாத்தி அழுதுட்டு இருக்கீங்க. அழக்கூடாது, சரிங்க? ம். சீக்கிரம் வெளியே வந்துடுவிட. நம்ம கடையே நமக்கு கிடைச்சிடும். எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாமே. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆக்சிடென்ட் நடந்தப்பவே நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். நான் பயந்துட்டேன்ப்பா. பயத்துல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலப்பா. ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் பண்ண பதட்டம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல. நீங்களும் ஊர்ல இல்ல. உங்க பேரை கெடுத்துட கூடாதுன்னு தான் மாற ஆக்ஷன் பண்ணான்னு சொன்னதும் நான் நான் அமைதியாயிட்டேன்ப்பா. அப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். நான் சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்து வளர்ந்தேன்ப்பா. திடீர்னு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தப்ப எனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியலப்பா. விடுற, நடந்ததை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? நீ சீக்கிரமே வெளியே வா. நான் உன் கூட சேர்ந்து ஒன்னா கடையில உட்காரணும். அதாண்டா என்னோட ஆசை. உட்கார்.